92 டைமுக்கு வந்து கடல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வலை பின்னுவாங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் மீனவர்கள் வந்து வலை பின்னி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ தைவானில் இவங்க வலையை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வேறு மாதிரி இருக்குது. இது என்ன வலைன்றது வந்து தெரியல. ஏன்னா வந்து வலையிலே வந்து டிஃப்ரெண்ட் வகையான வலையெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ இருக்குது. இது வந்து சைனீஸில் வந்து அவங்களுக்காக வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட டைரக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. நம்ம நார்த்து போகணுமா, சவுத்து போகணுமா, ஈஸ்டா, வெஸ்டா அப்படின்றத வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இந்த சீட்டில் உட்காந்து இவங்க வந்து இதை வந்து பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து அதோட ஆக்சிஜனுக்காண்டி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பாருங்கள், செம்ம வைபாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமேன்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து தைவான்லேயே இருக்க பெரிய ஒரு ஹார்பர் வந்து பார்க்க போகிறோம். அங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து எல்லாமே கிடைக்கும். ஹை குவாலிட்டிலேருந்து லோ குவாலிட்டி வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி நானும் வந்து விக்கியும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்துடுவாங்க. எல்லோரும் வந்து ஆமாம் மீட் பண்ண போகிறோம். அங்கே வந்து மீட் பண்ண போகிறோம். தைவான் வந்து ஒரு தீவு. இந்த தீவை சுற்றிலும் வந்துட்டு நிறைய வகையான அரிய வகையான மீன்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. இந்தியாவில் இல்லாத மீன்களும் வந்து இங்கே நிறையா வந்து இருக்குது. அதை வந்து என்னென்ன ஃபிஷ் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் போயிட்டு அவங்கள பார்ப்போம். இதுதான் மக்களே தைவானோட ஃபுல் மேப்பு. இப்போ வந்து நம்ம தைவானில் எங்கே இருக்கோன்னா வந்து தைவானோட மிடில் வந்து இருக்கும். அந்த சிட்டி வந்து தைச்சங் சிட்டி. இந்த சிட்டியிலேருந்து நம்ம வந்து அந்த ஹார்பருக்கு போகிறதுக்கு வந்து 55 மினிட்ஸ் ஆகும் பைக்கில். இப்போ நானும் என்னோடய நண்பர்களும் வந்து பைக்கில் வந்து மேப்பை போட்டுட்டு அந்த ஹார்பரை நோக்கி கிளம்பிட்டோம். 1 மணி நேரம் ஆகுன்றனால வந்து வாங்க நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் போவோம். தைவானில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டி டைப் பைக்கு தான் இருக்கும். ஒரு இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெட்ரோல் வந்து இருக்கும். வாங்க அது என்னென்ன நம்பர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 95, 98, 92 இருக்குது. இப்போ வந்து 95 கொஞ்சம் ஃபிட் பண்ணியாச்சு. வந்து 70 எல்டிடி தான். இன்னைக்கு 30 எல்டிடி வாங்கியாச்சு. நானும் என்னோடய நண்பர் விக்கியும் வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஹார்பரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தைவானில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பயங்கரமாக வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து இந்த வெயிலே நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம வந்து அந்த ஹார்பரை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து தைச்சங் வந்து ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் வந்து எல்லாமே வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் போயிட்டு நம்ம வந்து ஃபிஷ் வாங்குற மாதிரி இருக்குது. அங்கே எதுவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபிஷ் தான் வந்து சிட்டிக்கில் வந்து கிடைக்கிது. அதனால நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டோம் அப்படின்னா வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஹார்பருக்கே போனோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து நிறைய வெரைட்டியான ஃபிஷ்லாம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த வீக்கெண்டில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி நண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் தைச்சங் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீனும் சீப்பாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு வீக்கெண்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நிறையா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனும் புது மீனும் வகையை வந்து அங்கே வந்து கிடைக்கும். இது வந்து போகிற வழியில் வந்து இந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது பீச் பக்கத்தில் இருக்குது. பீச் பக்கத்தில் இருந்தாலும் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு அன்னாச்சி பழ தோட்டம் வந்து எனக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்தோம். இது ஃபுல்லாகவே வந்து அன்னாச்சி பழ தோட்டம் தான். ஆனால் வந்து சீசன் முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான அன்னாச்சி பழங்கள் தான் வந்து இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு ஷார்ட்கட் ஒன்று வந்து மேப்பில் காட்டுச்சு. இந்த ஷார்ட்கட்டில் போனால் இன்னும் பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. இடையில வந்து ஒரு லாரிக்காரங்க ஒருத்தவங்க வந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் அதையும் நம்ம இது பண்ணாமல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து நெருங்கிட்டோம். இதையே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னா வந்து இந்த தைவானோட ரோடு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வந்துட்டு நிறையா சிக்னலு நிறையா இருந்துச்சு. நீங்கள் அப்படி போகிறதுக்கு இப்படி தான் நிற்கிறோமா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் வந்து இதோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து இந்த கேட்டே தெரியும். இந்த ஃபிஷிங் போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்.
வந்துட்டு இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு தான், 100 மீட்ரு போனாலே வந்து நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம். ஃபைனலி வந்து நம்ம வந்து அந்த ஃபிஷிங் ஹார்பர் வந்து வந்துட்டோம். இப்போ உள்ளே போய்ட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்ப்போம். பக்கத்துலேயே ஒரு வேற லெவலில் பீச் ஒன்று இருக்குது. அந்த பீச் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ஹார்பர் வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வாங்க. ஊச்சி ஃபிஷிங் ஹார்பர் தான் வந்து நம்ம வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நண்டெல்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. நம்மளை சுற்றிலும் வந்து நிறையா வந்து கடை இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வகையான ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நம்ம பயங்கரமாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன பார்க்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. தைவானை பொறுத்த வரைக்கும் பார்க் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. ஏன்னா வந்து இவங்க வந்து மக்களுக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. குழந்தைங்க தான் வந்து இவங்களுக்கு பயங்கரமாக ஒரு இது இருக்குது. நிறையா போட்டு எல்லாமே வந்து வகை வகையாக இருக்குது. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்றதை வந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு கலைஞன் வந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஒரு குட்டி பாப்பா, இவங்களும் கிட்டார் வாசிக்கிற மாதிரி இருக்காங்க. வேற லெவல் பண்ணா இருக்கு. அங்கே பார்த்தா டால்ஃபின் நிறையா இருக்கு. டால்ஃபின் வாயா வந்து குழந்தைகிட்டு இருக்கு. விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டால்ஃபின்ல போன ஒரு சுதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் டால்ஃபின் ஒன்று இருக்கு. கட்டி பிடிச்சி ஊக்கமா இருக்கு. தத்ரூபமா வந்து அந்த டால்ஃபின்ல வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. டால்ஃபின் கூட நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். வாங்க உள்ள போய் ஒரிஜினல் டால்ஃபினை பார்ப்போம். இது வந்து சைனீஸ்ல இருக்கு. இது என்ன ஊச்சி ஃபிஷிங் மார்க்கெட். இது வந்து நிறைய வகையான ஃபிஷ்லாம் கிடைக்கும். வாங்க உள்ள போய் என்ன எப்படி இருக்குன்றத பார்ப்போம். உள்ள வந்தோடனே வந்து பார்த்தா வந்து பயங்கரமான ரெட் ஃபிஷ் ஒன்று இருக்கு. என்ன ஃபிஷ்ன்றது வந்து தெரியல. இங்கே பாருங்க, வேற வகையான ஃபிஷ்லாம் இருக்குது. அது வந்து சால்மன் ஃபிஷ் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப சத்தான ஃபுட்டு. இங்கே பாருங்க, இது வந்து நத்தையில் வந்து வர்றது இருக்குது. ஆக்டோபஸில் வந்து குட்டி குட்டி ஆக்டோபஸ் நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, அதாவது எல்லாமே இருக்குது. வேணுங்கிறத வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஃபிஷ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எல்லோரும் வரவங்க வந்து நல்லா கடவுளை ப்ரே பண்ணிட்டு அவங்க வந்து நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து இந்த மாதிரி கடவுளாக வச்சுருக்காங்க. அந்த சாமி பேர்லாம் என்னன்றது வந்து நமக்கு வந்து தெரியல. இருந்தாலும் இதை பாருங்க, டைவானீஸோட மணி. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. இது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ தைவானில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பணம் இருக்காது, செலவு காசு இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணியை வந்து நல்லா எரித்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. இது வந்து தைவானோட பயங்கரமான கல்ச்சர். இதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா எரித்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செலவு காசு இருக்கும் பார்ப்பாங்க. கடலுக்கு வந்து நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர் மாதிரியே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஊதுபத்தியுமே வந்து வச்சுருக்காங்க. விளக்கு போட்டு நம்ம ஊரில் என்ன ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஊதுபத்தி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நமக்கு வேணால் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் போய் கொளுத்தி வச்சிடலாம். இங்கேயே வந்துட்டு மணி வந்து நிறைய அடிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, இது எல்லாமே வந்து கட்டாக வந்து இது வந்து தைவானீஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு எரிச்சிங்கன்னா இந்த மணி எல்லாமே வந்து நம்ம முன்னோர்களுக்கு போகும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை. இது ஒரு பயங்கரமான ஒரு மீனாக இருக்குது. என்ன மீன்ன்றது வந்து தெரியல. வேற லெவலில் இருக்குது.
ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் இருக்குது. 3 மீன் வந்து 1000 NTD. 大哥啊，tuna，1300，全部。அது ஏதோ சைனீஸில் சொல்கிறாரு, எவ்வளோன்றது வந்து நமக்கு தெரியல. 1300。எங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பயங்கரமாக கலராக இருக்குது. இது என்ன ஃபிஷ்ன்றது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சுறா, மினி சுறா. இது பார்த்தீங்கன்னா வந்து 3 மீன் 500 ரூபாய். மீன் தலையை வந்து தனியாக விற்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து உயிரோட இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து நான் வாழ்க்கையில இப்போ தான் அங்கே பாருங்கள், இதோட கண்ணை பாருங்கள், நல்லா முட்டை கண்ணாக இருக்குது. இங்கே எல்லாமே வந்து உயிரோட மீன் எல்லாமே வச்சுருக்காங்க. பெரிய லாப்ஸ்டர் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த லாப்ஸ்டர் இருக்குது. அந்த லாப்ஸ்டர் வந்து ரொம்ப 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 காஸ்ட்லியானது. லாப்ஸ்டர் வந்து எப்பவுமே உயிரோட இருக்கதான் வந்து அதுக்கு வந்து மதிப்பு. இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்காத நிறைய மீன்களும் வந்து இங்கே இருந்துச்சு. நிறைய வகை இருக்குது. எல்லாமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் டீட்டெயிலாக. அடுத்து ஒரு கடை போகலாம். நிறைய மீன்களோட பேர் வந்து எனக்கு வந்து தெரியலை, அதனால் உங்களுக்கு வந்து கிளியராக என்னால் வந்து சொல்ல முடியலை. ஒன் எல்லா மீனுமே வந்து 100 ரூபாய் தானா, 100 ருபீஸ் சொல்கிறாங்க. ஓகே ஓகே. அங்கே ஒன்று லாப்ஸ்டர். நண்டை பாருங்கள், கடல் நண்டு சரியான பெரிய நண்டாக இருக்குது. இது வந்து ஆக்டோபஸ். இவ்வளோ பெரிய ஆக்டோபஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. நான் குட்டி ஆக்டோபஸ் வந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஆக்டோபஸ் வேறு ஏதோ கருமம். ஆனால் இங்கே யாருமே வந்து கடைக்குள்ளெல்லாம் வராதீங்க அப்படிலாம் யாரும் சொல்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், இதை சொல்லுங்கள், என்ன இது? ஆறு மீன். இந்த மீன்களை வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக வந்து ஒரே மாதிரி வந்துட்டு யூனிஃபார்மாக வந்து இந்த மீன்கள் வந்து எல்லாமே இருக்குது. பாறை மீன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம். எல்லாமே குடும்பமாக வந்து இது வந்து நீந்திட்டு போயிட்டுருக்கான். மீன்லாம் பாருங்கள், அதோட குடல் குந்தாணி எல்லாமே எடுத்து வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து இங்கே வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம். அப்படியே வந்து ஒருத்தர் வந்து கவிட்டு போகும். எல்லாமே வந்து தாங்க ஃபிஷ் கிடக்கு. இங்கே பாருங்கள், இதோட இது ஒரு கலராக இருக்குது. நார்மல் கடையில் போய் வாங்கினா ஒரு நண்டே வந்து ஆல்மோஸ்ட் 200-300 சொல்லுவாங்க. ஃபிஷிங் மார்க்கெட்னால வந்து இங்கே நண்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. இதே பாருங்கள், நிறைய வகையான வெரைட்டியான நண்டெல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இது வந்து இன்னுமே துடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சிட்டிகளை பார்த்தோன்னா வந்துட்டு கம்மியான வெரைட்டியான
மாதிரியான ஃபிஷ் தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா உயிரோட ஃபிஷ் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த மீனோட நீளத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன் ஃபுல்லாகவே வந்து தைவானீஸ் பீப்புள் தான் வந்து இந்த கடை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 2 இதாக பிரிஞ்சு இருக்குது. படுக்க போட்டிருக்கானுங்க எல்லாத்தையும். இங்கே பாருங்கள் லாப்ஸ்டர் வேறு லெவலில் இருக்குது. ஒரு நிமிஷம் சாப்பிட்டோன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாப்ஸ்டர் அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் கண்ணுக்கிட்ட கிடையாது. கையை கடிச்சிட போகுது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு பீஸ் எடுத்தோன்னா 100 NTD. நண்டெல்லாம் பாருங்க அழகாக போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து உயிரோடு இருக்குது. மீன்லாம் பார்த்தோன்னா வந்து சுக்கா இப்பாய் ஈகை ஒரு மீன் வந்து 100 NTD. இங்கே ஆக்டோபஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பக்கத்தில் வந்து பாருங்கள் இந்த ஹோல் எல்லாமே வந்து அதோட ஆக்சிஜனுக்காண்டி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பார்க்கவே வந்து ஒரு இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் வெள்ளை கலர் மீன். இது வந்து தோலை உரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆயிஸ்டர் அது இதுவும் மீனா? இது ஒரு நண்டு நினைக்கிறேன். இது என்ன வகனே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இது பார்க்கவே வந்து ஒரு ட்ராகன் மாதிரி இருக்குது. இதையுமே வந்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் தைவானை பற்றி அடுத்தடுத்த போடுற அப்டேட், தைவான் மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வெரைட்டியான நண்டு வகைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த நண்டெல்லாம் வந்து இவரை பாருங்கள் நண்டை எல்லாமே வந்து வெறுங்கையிலே பிடிச்சி வேறு லெவலில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இருந்தாலும் அந்த நண்டோட கொடுக்கு வந்து கையில் வந்து கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ நண்டு இருக்கிறதுல தைரியமாக கையை விட்டு பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா வந்து நண்டோட கால் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம முழு நண்டு வாங்கினா தான் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நண்டோட கால் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் சூப்பு போட்டு குடிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான ஃபிஷ் எல்லாமே வந்து கட் பண்ணியே வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணுனாலும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மீன் மார்க்கெட்டில் வந்து மீனோட வாடகை அந்த கவுச்ச வாடையை வந்து ரொம்ப அடிக்கவே இல்லை. அவ்வளோ நீட்டாக வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நண்டோட கால்லாம் வந்து நம்ம வந்து தனியாகவே வாங்கிக்கலாம். இது வந்து வெயிட் கணக்கு நினைக்கிறேன். எத்தனை கிலோன்றதை அதே மாதிரி மீனோட ரேட்லாம் வந்து நம்ம வந்து இங்கேயுமே வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். நான் நினச்சேன் வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் வந்துட்டு விலையை வந்து அடித்து பேசி குறைச்சி பேசி வாங்க முடியும் அப்படின்றது நினச்சேன். ஆனால் இங்கேயுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் விலையை குறைச்சாலுமே வந்துட்டு அவங்க வந்து உடனே ஓகேன்னு சொல்லி விலையை குறைச்சிட்றாங்க. அதனால் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம வந்து பேரம் பேசி வாங்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஏன்னா வந்து இவங்க குறைப்பாங்க தெரிஞ்சு வந்து இவங்க ஒரு விலை வச்சு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட வந்து அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசி வந்து எவ்வளோக்கு சொல்கிற மீனை வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த கடையில் வந்து மீன் வாங்கினாங்க. வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி மீன்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்றதையும் பாருங்கள். நீங்கள் வந்தாலுமே வந்து முடிஞ்சளவு வந்து விலையை குறைச்சி பேசுங்க. அவங்க நியாயமாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஓகே சொல்லுவாங்க. இல்லைனா வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் நஷ்டம் இல்லை, நமக்கும் நஷ்டம் இல்லை, ஈக்குவலாக வந்து போயிடும். இருந்தாலும் அவங்க சொல்கிற விலையவே வந்துட்டு கேட்டு வாங்காதீங்க. தெரிஞ்ச சைனீஸை வச்சுட்டு இவர்கிட்ட எப்படி பேரம் பேசி வாங்குறாங்க அப்படின்றத வந்து வாங்க பார்ப்போம். தேவாபுரம் வந்து மீன் வாங்கிட்டு இருக்காரு. இவர் வந்து அவர் கூட வந்து பயங்கரமாக பேரம் பேசிட்டு. நம்ம ஊர் மாதிரியே வந்து நம்ம வந்து பேரம் பேசி வந்து மீன்லாம் வந்து வாங்கிக்கலாம். அந்த மீன் எவ்வளோ வாங்குறாருன்றது வந்து பார்ப்போம்.
பக்கம் குளிக்கலாம் இல்லை யாரா குளிப்போம் அப்படின்ட்டா போய் வந்துட்டு போய் குளிச்சுக்கலாம் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டா இல்லை கையில் இருந்தால் குடிச்சு போடுவேன் அப்புறம் வந்து சண்டை போட்டு அந்த மீன் வந்து எவ்வளோ ப்ரோ மீன் வாங்கியிருக்கீங்க வில்லேஜ் கூட போனாங்க 500 மீன் 5 மீன் 5 ரூபா சொன்னாங்க. வேற லெவலில் ஃபஸ்ட்டு மூணு வந்துச்சு அப்புறம் 4 ஆக்குனாரு அப்புறம் 5 ஆக்குனாரு இப்போ 6 ஆக்கிட்டாரு அப்படியே சுற்றிட்டு வந்து 6லேருந்து முடிச்சிருக்காரு. டைவான்லேயே வந்து ரொம்ப சீனியரான ஆளுங்க அதில் வந்து 6 மீன் வந்து 500 ரூபாய்க்கு வந்து பேரமசி வாங்கிட்டாரு. வாங்கின மீன் அவங்கள்ட்டே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி நமக்கு வந்து கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அவங்க க்ளீன் பண்ணுற விதத்தை பாருங்கள் எப்படி அவங்க க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று கேட்டால் கடுப்பாயிரம் க்ளீன் பண்ண தேவையில்லைங்கிறாரு. க்ளீன் பண்ணி தருவானா கட் பண்ணல க்ளீன் பண்ணி அதான் சார் அவன் க்ளீன் பண்ணி தான் பண்ணி கொடுத்தாங்க. ಈಗ ಕೇವೋ ಚಕಪುಯ್ಯ அவருக்கும் இங்கிலீஷ் தெரியலை, நமக்கும் சைனீஸ் தெரியலை. அதனால எப்படியோ அவர்கிட்ட வந்து பேசி அந்த மீனை என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து அவர்கிட்ட க்ளீனாக சொல்லி புரிய வச்சாச்சு. அங்கே பாருங்கள், இது க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து மிஷினை வச்சு தான் வந்து அப்படியே சுரண்டி அந்த செதிலாம் வந்து எடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இங்கே வந்து மூவ் ஆயிடுச்சு. வேற லெவலான பெரிய நண்டு இருக்கு. அதை பாருங்க, அதோட கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க, அதோட தலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாகவே வந்து நண்டு ஐட்டம் தான். இது பார்க்கவே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து மீன் எப்படி வளர்ப்போம் அந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து இந்த நண்டு எல்லாமே வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நண்டெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய நண்டாக இருந்துச்சு. ஒரு ராட்சச நண்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளை வந்து கடிச்சிச்சின்னா வந்து அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய நண்டுகள் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நண்டை வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு லாப்ஸ்டர், அதுவுமே வந்துட்டு ரொம்ப பெரிய 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 லாப்ஸ்டர் வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒன்றும் வேறு வெரைட்டியான கலரில் வந்து இருந்துச்சு. நம்ம மேக்ஸிமம் வந்து ரெட் கலரில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம வரி குதிரை மாதிரி இருக்க மாதிரி ஒன்று இருக்குது. இதோட கலர்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும். நம்ம காமனாக வந்து மேக்ஸிமம் அதை தான் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீனோட ப்ரெசன்டேஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது நம்ம எப்பயுமே பார்க்குற மீனோட செதில் தான். இதை விரித்து வச்சு பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மீனை பார்க்கும்போது. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா வந்து போட்டுக்குள்ள வந்திருக்கோம். இந்த போட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். தைவான் மீனவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஒரு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். போட்டு வந்து வேற லெவலில் இருக்குது. இந்த மீனவர்கள்லாம் வந்து பயங்கரமாக அந்த மீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, உள்ளே வந்துட்டு மீன் பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கான அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்களே வந்து கடலில் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கான பாத்திரம், ரைஸ் குக்கர் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிச்சன் செட்டப்பே இருக்குது. இங்கே பாருங்க, அடுப்பு வந்து ஒரு மூலையில் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து நண்டு வந்து பயங்கரமாக இருக்குது. அரிசி இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது அரிசி நினைக்கிறேன். இந்த வாழை கூடை எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீட்டு செட்டப்லேயே வந்து இருக்குது. இப்போ நம்ம கூட வந்து அருள் இருக்காங்க. அருள் உள்ளே வாங்க. அந்த கீழே இறங்குங்க, ஸ்டெப்ஸில் இறங்குங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு பயங்கரமான மெக்கானிசம் இருக்குது. இப்போ இந்த வலையெல்லாம் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நிறைய மீன் இருந்துச்சுன்னா வந்து எப்படி இழுக்கிறது, அதுக்காக வந்து இதெல்லாம் வச்சு இழுத்து ஒரு ப்ரெஷர் வச்சு பயங்கரமாக பம்ப் பண்ணி இழுத்துருப்பாங்க. நம்ம மீனவர்கள் வந்து அங்கே வந்து வலை பின்னிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க பக்கத்தில் போய் நம்ம வந்து எப்படி பின்னுறாங்க அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீனவ நண்பர்கள்
அப்படி அங்கவும் அந்த பக்கம் தாவுங்க. இப்போ இங்கே வந்து 2 போட் இருக்கு. நம்ம அந்த போட்டில் போயிட்டு அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த மீனவர் வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை. ஏன்னா வந்து நம்ம ஒரு 2-3 நாள் வந்து 1 வாரம் கூட கடலில் தங்கி இருந்து அவங்க வந்து தங்கி அந்த மீனை பிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடியில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஆனால் அது வந்து எங்களால் ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து வெல்ட் அடித்து வச்சுருந்தாங்க. வந்து ஒரு வேற லைஃபான ஒரு செம்ம இதாக இருக்குது. இங்கே பாருங்க, கடல் தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பின்னிட்டு இருக்காங்க. எப்படி வலை பின்னுறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். சொன்னிமாண்ணா தைவான்றன்மா இந்த வலை எப்படி பின்னுறாங்க பாருங்க. ஒரு டைம் இவங்க வந்து கடல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வலை பின்னுவாங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் மீனவர்கள் வந்து வலை பின்னி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ தைவானில் இவங்க வலையை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வேறு மாதிரி இருக்குது. இது என்ன வலைன்றது வந்து தெரியல. ஏன்னா வந்து வலையிலே வந்து டிஃப்ரெண்ட் வகையான வலையெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி வலை வந்து என்ன வலை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மீன் எங்கே அப்படி இருக்குது, சதஞ்சு போய் கிடக்குதுங்க. அப்படி இங்கே வாங்க, எங்கள் போட்டோட செட்டப்பை காட்டுங்க உள்ள. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். இங்கே உள்ள வந்து செட்டப் பாருங்க. இது வந்து ஒரு பயங்கர ஒரு வாமா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்னென்னா ப்ரெஷர் வந்து எவ்வளோ, வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்ற ஒரு ஆம்பியரு, வோல்ட்மீட்டரு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் வந்து ஒரு 2-3 வச்சுருக்காங்க. ஃபேஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட்ரு, ஒரு ரேடியோ பெட்டி எல்லாமே வந்து இருக்குது. இதுதான் வந்து கேப்டன் உட்கார்ற சீட்டு. இப்போ போட்டில் வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக வந்து வெளில வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ட்ரோல் இருக்குது. போட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகணும், எந்த டைரெக்ஷனில் வரணும் அப்படின்றது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ இருக்குது. இது வந்து சைனீஸில் வந்து அவங்களுக்காக வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட டைரெக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. நம்ம நார்த்து போகணுமா, சவுத்து போகணுமா, ஈஸ்டா, வெஸ்டா அப்படின்றத வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இந்த சீட்டில் உட்காந்து இவங்க வந்து இதை வந்து பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிவி கலராக வச்சுருக்காங்க. இது வந்து படம் பார்க்கறதுக்கான டிவியில் அந்த சிக்னல் வந்து எங்கே இருக்குது, நம்ம எந்த டைரெக்ஷனில் இருக்கோம், இப்போ கடலுக்குள்ள வந்து எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ஸ்பீடு அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எப்படி போகணும், டைரெக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போனோம்னா வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க தூங்குறதுக்கான ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த சீட்டில் வந்து நம்ம வந்து உட்காந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு நம்ம இப்படி பார்ப்போம். ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வியூவை பாருங்கள், ஃபுல் வியூ வந்து நமக்கு வந்து அழகாக வந்து தெரியுது. இதில் பார்த்தோன்னா வந்துட்டு இதில் எந்த டைரெக்ஷனில் போகணும், எப்படி போகணுன்றதை வந்துட்டு இவர் வந்து லீட் பண்ணிகிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லா டைரெக்ஷன்லையுமே வந்து நம்ம வந்து ஃபுல் வியூமே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கவர் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாக்கி டாக்கி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதையுமே நம்ம வந்து எடுத்து பேசிக்கலாம். இது வந்து ஒரு கேப்டனுக்கான ஒரு சீட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஒரு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஆமாம், அப்படி உள்ள போய் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் இருக்கு. அப்படியே போட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த கடலில் வந்து கொஞ்சம் மீன்கள், குரூப் ஆஃப் மீன்கள் வந்து கரை ஓரத்துலேயே வந்து மிதந்துட்டே இருந்துச்சு. ஜாலியாக வெயில் வாங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சடனாக பார்க்கும்போது வந்து தொலை தூரத்தில் வந்து ஒரு போட்டு ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, இந்த ஹார்பர்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கௌஷியாங்கில் ஒரு ஹார்பர் இருக்குது, கென்டிங்கில் ஒரு ஹார்பர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தைச்சங்கில் ஒரு ஹார்பர் இருக்குது. தைவான்லேயே மொத்தம் இந்த 3 இடத்துல தான் வந்து ஹார்பர் இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த கடல் வந்து ரொம்ப காற்று இல்லை. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த ஹார்பருக்கு வந்து நீங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய பீச்சஸ் இருக்குது. அங்கேயுமே வந்துட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது பக்கத்துலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணது, அப்புறம் வெரைட்டியான ஃபுட் ஸ்டால் வந்து நிறையா இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட வந்து உங்கள் நேரத்தை வந்து அழகாக வந்து இந்த வீக்கெண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா வந்துட்டு கௌமே வெட்லேண்ட் இருக்குது. அங்கேயும் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு சன்செட் பார்க்கலாம். இந்த அழகை இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள், 2 போட்டும் வந்து ஒன்றோட ஒன் அப்படியே மோதுற மாதிரி வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. சில பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு மறுபடியும் கரைக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் இப்போ தான் மீன் பிடிக்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போனாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்னென்னா வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னென்ன ஃபிஷ் இருந்துச்சு, மார்க்கெட்டு தைவான் பெரிய ஃபிஷ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பீச்சுக்கு போகிறோம். அந்த பீச்சு வந்து வேறு லெவலில் வந்துட்டு செம்ம டார்க் மண் இருக்கும். அந்த பீச் பார்த்தா வந்து செம்ம அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நேராக வந்து அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா அந்த பீச்சுக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து கடைசியாக வந்து பார்த்துக்குவோம். சுற்றிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஷ், உங்களுக்கு தேவையான ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும், இது எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு டைரெக்ஷனாக கட்டுறது வச்சுருக்காங்க. நம்ம இது வழி தான் வந்து உள்ளே என்ட்ரானோம். இப்போ நம்ம உள்ளே வந்தாலே பார்த்துட்டு வந்து லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாமே வந்து கிடைக்கும். இதே இது வந்து நீங்கள் ரைட்டில் வந்து போனீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஃப்ரை பண்ண ஃபுட் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு பிக்னிக்கு வந்து ஒரு அழகான ஒரு பிளேஸு. உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வரணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே பாருங்கள், வயசானவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு 2 பேரை பாருங்கள், அவங்க ஜூஸு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வயசான காலத்துலேயும் வந்துட்டு இவங்க இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நல்ல பியூர் ஏர் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஒரு மீன் மார்க்கெட்டுன்ற ஒரு ஃபீலே வரல, ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பாருங்க, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இடமும் பார்க்குறா வந்து ஒரு செம்ம வைபாக இருக்குது, சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. இதோட பேர் வந்து ஊச்சி ஃபிஷிங் ஹார்பர். பார்த்து முன்னாடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து தைவானை பற்றி அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.